ஹாய் டார்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ஸோ நீங்கள் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்த மேரி மை சிட்டி மாமா சீசன் 2 வந்துருச்சு. ஸோ வேலை எதுவும் பேசாமல் டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதாவது இன்னும் இந்த அக்கப்பர் சப்ஸ்கிரைப் பண்ணு சொல்லுறேன்னா, நான் பண்ணவங்கள சொல்லல, பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்கள சொல்கிறேன், ஓகேவா? இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகே? அண்ட் இன்ஸ்டா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேணும்னு ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மெசேஜ் பண்ண நினச்சா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு இது ஸ்டோரி வந்துட்டு இப்படி சொல்லலாம், இப்படி எது ஐடியா இருக்குது, இல்லை நீங்கள் இந்த எஃப்எஃப் போடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் கேட்டாலும் சரி, இன்ஸ்டாவில் கேட்டாலும் சரி, ஓகேவா? ஓகே. ஸோ இது எத்தனாவது பாட்டுலாம் மறந்து போச்சு. ஸோ லாஸ்ட்டு பாட்டு இதோடு முடிச்சிருப்போனா வந்துட்டு நம்ம ஆரம் வந்துட்டு அவங்கக்கிட்ட உட்காந்தி நான் சத்தியமாக நாங்கள் தான் அப்படியே ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பார். ஸோ அதோட அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு நம்ம விட்ருப்போம். ஸோ இப்போது நெக்ஸ்ட் பாட்டு போயிட்டு அவங்க இன்னமும் ரொமான்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆரம் அப்படி உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது அவன் வந்து சும்மா இருங்க மாமா, சரி காஃபி போட்டு வரவா? இல்லை வயன் பரவாயில்ல, வயன் அவனை சொல்லவா? நீ என்ன பேர் சொல்லி கூப்பிட்றத விட மாமானே கூப்பிடுறியா? ஏன், என்னாச்சு? இல்லை அந்த மாமானே கூப்பிடும்போது என்ன அறியாமே எனக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு ஒரு ஹாப்பினஸ், அது என்ன ஃபீல்னே தெரில, நல்லாயிருக்கு. ஸோ சரிங்க மாமா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் பார்க்கல போயிட்டு அப்படியே ஷை ஆகிட்டே போயிட்டு காஃபி போடுறீங்களா? ஸோ இன்னொரு விஷயம், யாருக்கெல்லாம் இந்த மாமாங்கிற வேர்டை யூஸ் பண்ணால் லைட்டாக உங்களை அறியாமல் உங்களுக்கு ஷை ஆகும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேவா? எனக்கு நிஜமாக ஷை ஆகும் மாமான்னு சொன்னேன்னா, ஓகே? ஸோ வந்துட்டு நீங்கள் காஃபி போட்டு வந்து ஆரம்புக்கு கொடுக்குறீங்க. ஸோ ஆரமும் வந்துட்டு குடிச்சிட்டு உக்காந்துருக்காங்க. குடிச்சு முடிச்சுட்டு, ஒயன் இங்கே வந்து நீ இங்கே தானே இருக்க, நாளைக்கு எங்கேயாவது வெளியே போகலாமா? போகலாம், பட் ஆஃபீஸ், நான் நாளைக்கு லீவ் போடுறேன். எதுக்கு மாமா? அது வந்து உன்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல, ஸோ நாளைக்கு எது எங்கேயாவது வெளியே போகலான்னு. ஓ, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா எனக்கும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சரி, ஓகே, நாளைக்கு போகலாம். ஓகே மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நைட்டும் ஆகிடுது. நீங்கள் சமைச்சும் வச்சிட்டிங்க. ஆரம் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் சமைச்சும் வச்சிட்டிங்க. நம்ம பாய்ஸ் வந்துட்டு 10:30க்கு வராங்க. நீங்கள் அது வரைக்குமே சாப்பிடல. ஆரம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இல்லை மாமா, எல்லாருமே வரட்டும், எல்லாருமே ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அவனுங்க தான் சாப்பிட மாட்டானுங்கன்னு தெரியும்ல அவன். இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு நாள் என்னை மன்னிச்சு ஏற்றுப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது மாமா. அவங்களுக்கு என் மேலே இருக்க கோவம் நியாயம் தானே. யாராக இருந்தாலும் அவங்க இடத்துல இருந்திருந்தா அப்படி தானே பண்ணுவாங்க. என்னால் தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லை, என்னால் தான் அவனுக்கு ஒன்று தப்பாகவே நினச்சிட்டாங்க. அவனுங்களுக்கு இந்தியா வந்தது பிடிக்கல தான், பட் இருந்தாலும் அவனுங்களுக்கு ஏதோ ஒரு முறையில் உன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த எல்லா ஃபீலிங்ஸையும் நான் அழிச்சிட்டேன்ல. ஐம் ரியலி சாரி வைன். மாமா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? சரி நீங்கள் உட்காருங்க. இல்லை, நீ எப்போ சாப்பிட்றியோ அப்போ நானும் சாப்பிட்டுக்கிறேன். சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து சின்ன வயசுலேருந்து என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஞாபகப்படுத்தி பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி பேசிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 11:30 மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம பாய்ஸ் வந்துட்டு அப்போ தான் வராங்க. கார் சவுண்டெல்லாம் கேட்குது, அப்போ தான் வராங்க. நீங்கள் அப்படியே லைட்டாக தூங்கியிருப்பீங்க, ஆரமும் தூங்கியிருப்பார். 2 பேருமே கார் சவுண்டு கேட்டுகிட்டு எழுந்திரிச்சிட்டு ஆமாம்மா வந்துட்டாங்களாட்டுறது, நான் போய் டோர் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே, நீ உட்கார, நான் போய் ஓப்பன் பண்ணுறேன். ஆரம் போய் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ஓப்பன் பண்ணோடனே, டேய் என்னடா இவ்வளோ லேட்டு, இவ்வளோ நேரமாக ஆஃபீஸில் வேலை? இல்லையே. ஏன் சார் எப்போ வந்தீங்க? எங்கள்கிட்ட யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. எதில் ஒரு ஃபைல் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். இன்னமும் ஃபைலை தான் தேடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா உங்களுக்கு பிரச்சனை?
எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, வழி விடு அப்படின்ட்டு எல்லாருமே வராங்க. சரி ஓகேடா வாங்க சாப்பிடுங்க, நாங்கள் வெளியவே சாப்பிட்டோம். டேய் உங்களுக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிகிட்டு இருக்காடா, நாங்களா வெயிட் பண்ண சொன்னோம்? ஜின் நீ இப்படி பேசுறது சரியில்லை ஜின். ஆரம் போ கம்முன்னு. சாப்பிடாம வெயிட் பண்ணாங்கன்னா அதுக்கு சார் வக்காலத்தை வாங்க வந்துட்டார். போ ஏய் சுகா அடிச்சிருவேன் அப்படிலாம் பேசுனேன்னா. ஓ இப்போ நீ எங்கள் மேலேயும் கை வாங்குருவியா? இல்லை எல்லாரும் எங்கள் மேலேயும் கை வாங்கிடுவ. ஜெஹோப் அப்படி இல்லை, வேறு எப்படி ஆரம்? மாமா வேணாம் நீங்கள் வாங்க, மேடம் கூப்பிட்டாங்கல்ல போயிட்டு அங்கேயே உட்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இவனுங்கெல்லாம் மேலே போயிடுறானுங்க. இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம விடுங்க, பரவாயில்ல ஒரு பிரச்சனையும் இல்லை, இது என்ன எனக்கு புதுசாக டெய்லி நடக்கிறது தானே, சரி நீங்களே இதை உட்காருங்க சாப்பிட்லாம். சரி வைன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உட்காராரு. நீயும் சாப்பிட. இல்லை நீங்கள் ஃபஸ்ட் நீ ஃபஸ்ட்டு சாப்பிடும், நீங்கள் சாப்பிடுங்க மாமா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு சாப்பாடும் ஆரம்க்கு வந்து சாப்பாடும் நீங்கள் பரிமாறுறீங்க. நீங்கள் சாப்பாடும் பரிமாறிட்டு ஆரம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த பிளேட்டையும் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு ஆரம் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட ரூம்லேயே உட்காந்துட்ருக்கீங்க. ஆரம் வந்துட்டு போய் சாப்பிடு, நீங்கள் தூங்குங்க நான் சாப்பிட்றேன். நான் சின்ன குழந்தையா இன்னும் நான் தூங்கியதுக்கு, இன்னும் எனக்கு தூங்க வைக்க ஒரு ஆள் வேணும். போய் சாப்பிட்டுட்டா. சரி மாமா இரு நீ சாப்பிடாம இருந்தாலும் இருப்ப, நானே உன்னை சாப்பிட வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்புறம் கூட்டிகிட்டு திருப்பி போயிட்டு டைனிங் டேபிளெல்லாம் உட்கார வச்சு அவரே சாப்பாடையும் பரிமாறி வச்சுட்டு அவரே வந்துட்டு உங்களுக்கு ஊட்டி விட்றாரு. பரவாயில்ல மாமா நானே சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல என் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்றாரு. அப்போ வந்து கரெக்டாக நம்ம ஜின்னு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு கீழே வராரு. இப்படி ஊட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆமாம் திட்டு வாங்கிட்டு இப்படி தான் வெக்கமே இல்லாமல் ஊட்டி விட்டுட்ருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மனவிட்டு போகிறாரு. ஸோ அவர் தண்ணி எடுத்துக்கிட்டும் போயிடுறாரா. உங்களுக்கும் ஆரம்புக்கு லைட்டாக கேட்டிருக்கோம், நீ அதை எதுவும் மனசில் வச்சுக்காதவன், பரவாயில்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆரம்பம் நீங்களும் சேர்ந்து போயிட்டு ஒட்டுக்கா தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ அன்றைக்கிட்டே அப்படியே போயிடுது. நீங்கள் வேறு உட்காந்து அழுதுட்டுன்னு தூங்கியிருப்பீங்க. ஸோ ஆரம் காலையில் ஏஞ்சி பார்க்குறாரு, நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் இல்லை. சரி ஓகே காஃபி போடையாது போயிருப்பா, சரி நம்ம போய் குளிக்கலாம், ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு குளிக்கிறதுக்காக கிளம்பி போகிறாரு. ஸோ பார்த்தா டோர் வந்து லாக்காக இருக்குது. ஓ வைன் குளிச்சிட்ருக்காளா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் வந்து அப்படியே சும்மா படுத்துருக்காரு. நீங்கள் வந்துட்டு அப்போ தான் குளிச்சுட்டு டவல் மட்டும்தான் வியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படியே குளிச்சுட்டு வரீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் பக்கத்தில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஆரம் சத்தம் கேட்குதுன்னு சொல்லி ஏஞ்சி பார்ப்பாரு. கரெக்டாக நீங்கள் டவலோடு நிற்பீங்களா. ஸோ ஆரம் வந்து பார்த்துட்டு வயன் அப்படிங்கிறாரா. நீங்கள் ஐயோ மாமா நீங்கள் இன்னும் தூங்கலையா, ஏஞ்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டோர் பின்னாடி ஒழுகிறீங்களா. சரி ஓகே நான் அந்த பக்கம் திரும்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு கண்ணு மூடிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. ஐயோ சாரி மாமா இல்லை ஓகே நீ ஏதோ நான் தூங்குறேன்னு நினச்சிட்டு வந்தேன், நான் தான் சாரி ஓகே, நான் அப்படியே பாத்ரூம்குள்ளே ஓடிடுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் அப்படியே பாத்ரூம்குள்ளே ஓடிடுறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே சிரிச்சுட்டு சாரீ எடுத்து வியர் பண்ணிக்கிறீங்க. ஒரு பேபி பிங்க் கலர் சாரீ எடுத்து வியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ வியர் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்கில் போய் எல்லாருக்குமே காஃபி போடுறீங்க. ஸோ எல்லாருக்குமே காஃபியும் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா. ஸோ ஆரம் கீழே இறங்கி வந்துட்டார், எல்லாருமே வந்துட்டாங்க ரெடி ஆகிட்டு. நீங்கள் போய் காஃபி கொடுக்குறீங்க. ஆரம் மட்டும் எடுத்துக்கிறாரு, மற்றவங்க யாருமே எடுக்கலை. சரி எப்போயும் நடக்கிறது தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கல விட்டுட்டீங்க. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஆஃபீஸுக்கும் போயிடுறாங்க. நீங்கள் மற்றவங்களுக்கும் சேர்த்து ஆரம்புக்கும் சேர்த்து லஞ்சுக்கு வந்துட்டு கொண்டு போகிறீங்க. கொண்டு போயிடனோடனே அங்கே வந்துட்டு வாட்ச்மேன் பார்த்துட்டு வாங்க மேம் குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்கிறாங்க. குட் ஆஃப்டர்நூன் சார் அப்படின்னு நீங்களும் சொல்லிட்டு மேம் என்ன போய் சார்னு, உங்களால் தானே இந்த ஆஃபீஸே பாதுகாப்பாக இருக்குது. ஸோ அப்போ உங்களை நான் சார்னு கூப்பிட்றதுல தப்பு இல்லையே. பரவாயில்லைங்க மேம், இருந்தாலும் நான் ஆஃப்டர் ஆல் ஒரு வாட்ச்மேன் தானே, என்னை சாருன்னெலாம் கூப்பிடானா. சரி ஓகேங்க ஐயா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் உள்ளே போகிறீங்க. ஸோ அங்கே உள்ளே போனோடனே ரிசப்ஷனில் கிட்டே போயிட்டு
ஆரம் பார்க்கணும். அவர் வந்துட்டு மீட்டிங்கில் இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் மீட்டிங் முடிஞ்சிடும் மேம். எல்லாருமே இருக்காங்களா? ஆமாங்க மேம். சரி ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. தென் ஆரமும் வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆரம் கேபினில் தான் உட்காந்துருப்பீங்க. ஆரம் வந்து பார்த்துட்டு, பையன் எப்போ வந்த? நான் இப்போ தான் மாமா வந்தேன், உங்களுக்காக லன்ச் கொண்டு வந்தேன். ஓ சரி வை. ஆமாம்மா, அவங்களுக்கும் தான் கொண்டு வந்தேன். இந்த பாலா போன மனசு சேர்த்துக்க மாட்டேங்குதுல்ல வாயன். அவனுங்க ஒன்று வேணான்னு சொன்னாலும் என்ன பண்ணுறது மாமா, 7 பேருமே என்னோடய புருஷங்க தானே. சரி நீங்கள் சாப்பிட்றாங்களான்னு பாருங்கள், இல்லைன்னா நான் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறேன். எதுக்கு நீங்கள் போகிற, நீ உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அவங்க 7 பேர் வந்துட்டு ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கெல்லாம் மட்டும் கடையிலேருந்து வாங்கின மாதிரி பேக் பண்ணிடுறாரு நம்ம ஆரம் வந்துட்டு. ஸோ ஆரம் மட்டும் அவருக்காக வீட்டிலேருந்து கொண்டு வந்த மாதிரி வச்சுக்கிறாரு. பாய்ஸ்லாம் பார்த்துட்டு, கடையிலேருந்து ஆர்டர் பண்ணேன். ஆமாம், அவங்களுக்குலாம் கடையிலேருந்து ஆர்டர் பண்ணேன். அப்போ நீங்கள் பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்கீங்க, உங்களை ஒரு மாதிரி முறைச்சிட்டே உட்காந்துருக்கானுங்க. நீங்கள் ஆரம்பை பார்த்துட்டு ஆரம்புக்கு அப்படியே சர்வ் பண்ணுறீங்களா? நம்ம பாய்ஸ்க்கெலாம் லைட்டாக எரியுது, என்ன அவனுக்கு மட்டும் சர்வ் பண்ணுறா அப்படின்னு எரியுது. அவனுக்கு தானே சர்வ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் திருப்பிக்கிறானுங்க. ஸோ வந்துட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரி மாமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. அதாவது நம்ம பாய்ஸ் எல்லாம் வேறு எப்படி வேறு சாப்பிட்ருப்பாங்கன்னா, அப்படியே இந்த ஹோட்டல் ஃபுட் அப்படியே ரசித்து சாப்பிட்றாங்களே. நீங்கள் சமைக்கிறது டேஸ்ட்டாக இருக்கும். அப்பா சாப்பாடுனா இதாண்டா சாப்பாடு. ஆனால் எதுக்கு எங்களுக்கு இந்தியன் ஃபுட்டை நீ ஆர்டர் போட்ட? அது எப்பயும் கொரியன் ஃபுட்டே சாப்பிட்றோமே, கொஞ்ச நாள் இந்தியன் ஃபுட் சாப்பிட்டோம்ல, மறுபடியும் அதை மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. சரி உங்களுக்கும் அப்படி தான் தோணுன்னு போல் நினச்சிட்டு நான் ஆர்டர் பண்ணேன். ஓ பட் நீ கரெக்டாக தான் யோசிச்சிருக்கேன். நாங்களும் ஏதோ கொஞ்சம் இந்தியன் ஃபுட்டெல்லாம் மிஸ் பண்ணோம் தான். நல்லாயிருக்கு. எந்த கடையில் வாங்கினேன்? அது டிரைவர் தான் வாங்கிட்டு வந்தார், எனக்கு தெரியாது. ஓ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அதில் செம்ம ஹாப்பி. ஏன்னா நீங்கள் சமைச்சதாச்சே, அதை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னுலாம் வர சொல்கிறாங்கல்ல. ஸோ நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும்ல, அந்த ஹாப்பினஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு சரி மாமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா. எங்கே போகிற? வீட்டுக்கு. இரு, ஈவினிங் ஒட்டுக்காவே போகலாம். ஆஃபீஸ் சுற்றி பார்க்க வேணாமா? பரவாயில்ல மாமா, ஆஃபீஸை சுற்றி பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன், பாவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கேபின் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற தனித்தனி கேபினை காட்டுறாரு. தென் அவரோட கேபின் வந்துட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல. ஸோ அப்படியே காட்டுறாரு. அவங்களோட ஆஃபீஸே எப்படி இருக்குன்னா, ஒரு 7 பில்டிங் வச்ச மாதிரி இருக்கும். அந்த 7 பில்டிங், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 ஃப்ளோர்ஸ் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரோட சேர்த்து 8 ஃப்ளோர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைனாக இருக்கும் ஃப்ளோர்ஸு. மேலேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இருக்குல்ல, ஸோ அப்படி சொல்கிறேன். அப்படி வந்துட்டு இருக்கும். அப்படியே ஆரம், ஜின், சுகர், ஜேஹோப் அப்படின்னு லைனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே மேலேருந்து பார்க்குறீங்க. வாவ் அம்மா, இங்கேருந்து இந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஊரே தெரியுது, செம்ம அழகாக இருக்குது மாமா. அதனால தான் உன் மாமாங்க எல்லோரும் நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் கொரியா. அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு இருக்கிற எல்லா இடத்தையும் அவர் சுற்றி காட்டுறாரு. போதும் மாமா, இந்த 4 ஃப்ளோர் பார்த்ததுக்கு எனக்கு கால்லாம் வலிக்குது, என்னால் முடியாது, நான் டயர்ட் ஆகிட்டேன். சரி வா, ரூம்லேருந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு நீங்களும் உட்காந்து சும்மா மொபைல் நோண்டிகிட்ருக்கீங்க. ஆரம் வந்துட்டு அவரோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்காரு. தென் அப்படியே வந்துட்டு ஈவினிங்க ஆகுது. வீட்டுக்கும் போயிட்டு கடையில் தான் எல்லாருமே சாப்பிட்டுட்டும் போயிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்படியே தாண்டா உங்கள் லைஃப் அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ ஒரு 1 வீக் கழித்து வந்துட்டு மார்னிங் வந்துட்டு நம்மளோட ஆரம் ரூமில் மாமா 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 எழுந்துருங்க. ஐயோ ஏம்மா என்னாச்சு? அது வந்து மாமா கேஸ் தீர்ந்துருச்சு, ஸோ இன்னைக்கு வெளியேருந்து ஆர்டர் பண்ணோம். இதுக்கு ஏன் வாங்கி இப்படி எழுப்புனேன்? இல்லை மாமா, காஃபி போட்டுட்ருக்கும் போதே கேஸ் தீர்ந்துச்சா, அதுதான். சரி ஓகே, இன்றைக்கி வந்துட்டு புக் பண்ணிக்கலாம் கேஸு, ஒரு பிரச்சனை இல்லை. மாமா அப்போ இன்றைக்கி சாப்பாடு
வெளியே வாங்கிக்கலாம்டி, ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீன்னு சொல்கிறாரா. உங்களுக்கு அந்த டீயில் ஏதோ ஒரு மாதிரி கிக்காக இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறீங்களா. ஆரம் வந்து இவ்வளோ நேரம் டென்ஷனாக இருந்தால் இப்போ என்னத்துக்கு இவ ஸ்மைல் பண்ணுறா, என்னடி ஆச்சு அப்படிங்கிறாரா. நீங்கள் மறுபடியும் ஸ்மைல் பண்ணுறீங்களா. அப்போ தான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது, ஓ நம்ம டீன் அவளை கூப்பிட்டுட்ருக்கோன்னு. ஸோ அவர் வந்துட்டு, ஓ டீன் கூப்பிட்றனால தான் எவ்வளோ ஹாப்பியாக வராளா. ஏன் மயன் உன்னை டீன்னு கூப்பிட்டா பிடிக்காதே. அது அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து ஒயன்மா ஒயன்மா ஒயன் செல்லம் ஒயன் பாப்பா அப்படின்னே கூப்பிட்டு பழகிட்டாங்க. ஸோ திடீர்னு டீன்னு கூப்பிடும் போது பிடிக்கல. ஆனால் 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 நீங்கள் உரிமையாக டீன்னு கூப்பிடும் போது பிடிச்சிருக்கு. ஓ அப்போ நான் டீன் கூப்பிட்றதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாமா. நீங்கள் என்னை உரிமையாக டீன் கூப்பிட்றீங்க, உங்களோட பொண்டாட்டி டீன் கூப்பிட்றீங்க, எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவருமே வந்துட்டு பரவாயில்ல. மைண்ட் இன்னொரு விஷயம், உனக்கு இங்கே 7 பேருமே பிடிச்சிருக்கா. 7 பேருமே பிடிச்சனால தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கே என் மேலே இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சனால தான் நான் அந்த கல்யாணமே வேணான்னு சொன்னேன். ஆனால் அதையும் தாண்டி ஒரு ரீசன் இருந்துச்சு. என்ன ரீசன் மைன், அது நேரம் வரும்போது நானே சொல்கிறேன். சரி அப்படி நீ சொல்லலைன்னா அது நேரம் வரும்போது உங்களுக்கே தெரியும். நல்லா பேச கற்றுக்கிட்டேன் மையன். இல்லை மாமா, நான் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் பேசுவேன். உங்ககிட்ட இப்போ தான் இப்படி பேசுகிறேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அன்றைக்கி டே வந்து அப்படியே நார்மலாக தான் போகுது. அன்றைக்கி வேறு சண்டேவா. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே வெளியவே தான் சுற்றிட்டு எல்லாருமே இருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு ஆரம் பக்கத்துலேயே தான் இருப்பீங்க. ஏன்னா நம்ம மற்ற பாய்ஸை பார்த்து உங்களுக்கு ஒரு மாதிரி டெரராக அப்படியே வந்து அப்படியே ஒன்று வெட்டிட வேண்டிய அந்த மாதிரி ஃபீலில் நீங்கள் வந்து அவங்கள பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அவங்க பார்க்குறது உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து அவங்கள பார்த்துட்ருக்கீங்க. மற்றபடி நீங்கள் ஆரம் கூட இருக்கும் போது கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட்டாக அப்படி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே வெளியே சுற்றிட்டு ஒரு மூவியை பார்த்துட்டு ஜாலியாக வெளியே சாப்பிட்டுட்டு அப்படியே செம்ம ஜாலியாக வந்திருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நீங்கள் காலையிச்சு நார்மலாக தான் போகுது. குக் பண்ணிவிட்டு நம்ம பாய்ஸ் எல்லாம் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு காஃபி வைக்கிறீங்க, எவனும் எடுத்துக்கல. டிஃபன் வைக்கிறீங்க, எவனும் எடுத்துக்கல, நம்ம ஆரம்பம் தவிர. ஸோ அப்படியே போகுது. லன்ச்சும் கொண்டு போகிறீங்க, ஆரம் சாப்பிட்றாரு, நம்ம பாய்ஸும் சாப்பிட்றாங்க. உங்களுக்கு அதில் கொஞ்சம் ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னு. ஏன்னா நம்ம பாய்ஸும் வந்துட்டு நீங்கள் சமைச்சதை சாப்பிட்றாங்கல்ல. ஸோ அதனால் உங்களுக்கு அதில் இன்னும் கொஞ்சம் ஹாப்பினஸுமே கிடைக்கிது. ஸோ அதுக்காக நீங்கள் டெய்லி மதியமே வந்துட்டு நீங்கள் பார்க்கல அவ்வளோ பாசத்தோடு அவ்வளோ ஹாப்பினஸோடு நீங்கள் பார்க்கல சமைச்சு கொண்டு போயிட்டு இருப்பீங்க. ஸோ அன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம பாய்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 9 மணிக்கே சீக்கிரமாகவே வந்திருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. எல்லாருமே தூங்க போயிட்டானுங்க. அப்போ வந்து நம்ம ஜின் வந்து தண்ணி வேணுமே சொல்லிட்டு வராரா. அப்போ நம்ம ஜேகேவும் கரெக்டாக வருவான். ஸோ நம்ம ஜின் வந்து கீழே கிச்சனுக்கு போயிருப்பார். நம்ம ஜேகே கரெக்டாக ஆரம்ப ரூமை கிராஸ் ஆகும்போது, மாமா பொறுமையாக வலிக்குது ஆரம், பொறுமையாக ஆரம் ப்ளீஸ், வலிக்குது ஆரம் ப்ளீஸ் ஆரம் அப்படின்னு சொல்கிறீங்க. கொஞ்ச நேரம் தான் என் வலி இருக்கும், அப்புறம் போயிடும் ப்ளீஸ் வலிக்குது ஆரம், வேணாம் ஆரம் ப்ளீஸ் ஆரம், காலையில் வேறு ஒர்க் இருக்கு ஆரம் ப்ளீஸ் ஆரம், உங்களுக்கு வேறு ஒர்க் இருக்குது ப்ளீஸ் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்கீங்க. அவர் ஒரு பக்கம் கொஞ்ச நேரம் தான் என் வலி இருக்கும், கொஞ்ச நேரம் தான் என் வலி இருக்கும், ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோ கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும், ஓகே அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு பக்கம் வந்துட்டு கத்திகிட்ருக்காரு, சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இங்கே நம்ம ஜின்னு வந்து தண்ணி கொண்டு போகிறா. அப்போ ஜேகே அவனையில் லொட்டுன்னு ஒரு அடி அடிச்சுட்டு, இங்கே என்னத்தை நான் பண்ணிகிட்ருக்கேன், ஏய் ஜின்னு நான் இங்கே வாயேன் இங்கே இந்த ரூமில் காதை வச்சு கேளேன். என்னத்தை காதை வச்சுக்கணும், ஆரம்ப ரூம் தானே இது, காதை வச்சு கேளேன். ஏச்சி காதை வச்சு என்னத்தில் அப்போ கேட்குறேன், கேளுன்னு சொல்கிறேன்ல. அப்போ உள்ளே வந்து அந்த சவுண்ட் வந்துட்டு கேட்குது. என்னடா நடக்குது உள்ள, கண்டிப்பாக 2 பேரும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
பத்தியா அந்த ஒயினும் சரி அந்த ஆரமும் சரி எப்படி மாறிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே டார்மிஸ், இதோட இந்த பாட்டை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாட்டில் என்ன பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா? பாய்.